நவீன கால இந்திய வரலாறு கிபி 1757 டு கிபி 1857. பிளாசி போர் முதல் பெருங்கிளர்ச்சி வரை. பகுதி 1. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கில ஆட்சி ஆரம்பம். எலிசபெத் அரசியின் பட்டயமும் முதலாம் ஜேம்ஸ் அரசரின் பட்டயமும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நிலையை பெரிதும் பலப்படுத்திவிட்டன. ஆர். சத்யநாதையர். அறிமுகம். வரலாற்று விந்தை. இந்தியாவில் ஆங்கிலேயர் வெற்றிகரமாக ஆட்சி அமைத்தது வரலாற்று விந்தையாகும். எவ்வாறு சில 100 ஆங்கிலேயர்களால் பல மில்லியன் இந்தியரை வெற்றி கொள்ள முடிந்தது? வெற்றி கொண்டு ஒரு நூற்றாண்டு தொடர்ந்து ஆட்சி செய்ய முடிந்தது. கிபி 1757 இருந்து 1857 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இளவரசர்கள் நாடுகள் உள்ளிட்ட இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்து ஒருங்கிணைத்து ஓராட்சியின் கீழ் கொண்டு வர முடிந்ததன் ரகசியம் என்ன? ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வாணிபம் செய்வதற்காக வந்தவர்கள். வந்த நோக்கத்தை குறைவின்றி நிறைவேற்றினர். வாணிப கிடங்குகளை கட்டிக்கொண்டு வாணிபத்தை திட்டமிட்டு விரிவுபடுத்தினர். வாணிபத்தோடு ஆங்கிலேயரின் செல்வமும் அதிகாரமும் அதிகரித்தன. ஆங்கிலேயர் தங்களது செல்வாக்கையும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் முழுமையாக பயன்படுத்தி 2.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இந்திய பகுதிகளை தங்களது நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தனர். அதாவது இந்திய துணைக்கண்டத்தின் 75% மக்கள் வாழ்ந்த 60%க்கும் மேற்பட்ட நிலப்பகுதிகள் ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இதற்கு ஆங்கிலேயர் பல்வேறு உத்திகளை கையாண்டனர். ஒவ்வொரு நில இணைப்புக்கும் சட்ட நியாயம் கொடுக்கப்பட்டது. சுருங்க கூறின், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சட்டப்படி தங்களது ஆட்சி பிடிக்குள் கொண்டு வந்து நிர்வகித்தனர். சட்டத்தின் ஆட்சி. ஆங்கிலேய கம்பெனியின் சாதாரண வாணிப மற்றும் நில இணைப்பு வெற்றியின் திறவுகோல் 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியா இருந்த நிலையில் இருந்தது. இந்தியரின் பலவீனம் ஆங்கிலேயரின் பலம். இந்திய பூட்டு கேட்பாரற்று கிடந்தபோது ஆங்கிலேயர் தங்களது செல்வாக்கு அதிகார திறவுகோலை கொண்டு எளிதாக திறந்துவிட்டனர். பூட்டும் சாவியும் ஆங்கிலேயர் வசமாயிற்று. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய பேரரசு படிப்படியாக பலவீனப்பட்டு அதிகார பலமிழந்து சிதறி போய்விட்டது. முகலாய பேரரசர் பெயருக்கு மட்டுமே பேரரசராக இருந்தார். நிழல் பேரரசர். இந்தியாவில் எப்போதெல்லாம் மத்திய அரசு பலவீனப்படுகிறதோ அப்போதெல்லாம் பிராந்திய அரசுகள் சுதந்திரமாக செயல்படும். பிராந்திய ஆட்சியாளர்கள் தங்களது அதிகாரத்தையும் ஆட்சியையும் நிலைப்படுத்திக் கொள்வர். பொது எதிரி வந்தாலும் தங்களுக்குள் பகைத்து கொண்டு போரிடுவதை நிறுத்த மாட்டார்கள். இப்போர்களின் போது பொது எதிரியின் ஆதரவையும் கோரிப் பெற தயங்க மாட்டார்கள். முகலாய பேரரசு சிதறுண்ட போது இந்தியாவில் செல்வ செழிப்பு மிக்க வங்காளம், அவுந்த், பனாரஸ், ஐதராபாத் போன்ற பிராந்திய ஆட்சிகள் சுதந்திரமாக செயல்பட துவங்கின. ஆட்சியாளர்களது அரச பரம்பரைகளை பலப்படுத்திக் கொள்வதில் குறியாக இருந்தனர். பஞ்சாப் மகாராஜா, ராஜபுத்திர ராஜாக்கள், சிந்து அமீர்கள், மத்திய இந்தியாவில் மராத்திய மன்னர்கள், தெற்கே மலபார் ஜமீன்தார்கள் ஆகியோர் இதற்கான எடுத்துக்காட்டுகள் ஆவர். ஆங்கிலேயர்கள் மட்டுமின்றி இராணுவ தளபதிகள், அரசாங்க அதிகாரிகள், வர்த்தக வகுப்பினர், விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரும் தங்களது உயர்வுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தனர். இவர்களது எதிர்பார்ப்புகளையும் இயக்கங்களையும் பிராந்திய ஆட்சியர்களால் பூர்த்தி செய்ய முடியாத போது அவர்கள் புற உதவியை ஆதரவை அரவணைப்பை நாடத் தயங்கவில்லை. இவர்களின் தேவைகளை நன்கு புரிந்து கொண்ட ஆங்கில ஆட்சியாளர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இவர்களை பயன்படுத்திக் கொண்டனர். பரஸ்பர பரிவர்த்தனை. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி பெறுவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தன. எடுத்துக்காட்டாக ஆங்கில கம்பெனிக்கு கிடைத்த பிரிட்டிஷ் அரசாங்க ஆதரவு, கடற்படை பாதுகாப்பு, இராணுவ அமைப்பு, தொழில்நுட்பம், வாணிப உத்திகள், வாணிபம் மற்றும் நிலவரி வருமானம், நன்கு கட்டமைக்கப்பட்ட அதிகார வர்க்கம், சட்ட கட்டுப்பாடு. இந்தியரின் பலவீனங்களை நன்கு பயன்படுத்திக் கொண்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஒரு நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பே போர்ச்சுகீசிய, டச்சு, பிரெஞ்சு வர்த்தக கம்பெனிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தங்களது குடியேற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு இந்திய வாணிபத்திலும் ஆட்சியிலும் ஆதிக்கத்திலும் கொடிகட்டி பறந்தன. இறுதியில் ஆங்கில கிழக்கிந்திய
ஆங்கில கம்பெனி ஐரோப்பிய போட்டி கம்பெனிகளை பல்வேறு போர்களில் தோற்கடித்து இந்தியாவில் தங்களது மேலாதிக்கத்தை நிலைநாட்டியது. இவ்வியப்புக்குரிய ஆங்கில கம்பெனியின் மேலாதிக்க நிர்வாகத்தை பற்றி விரிவாக காண்போம்.